ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீக்ளாசிஃபைடு தமிழ். பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே பேய் இருக்க இல்லை ஏலியன் இருக்கா அப்படின்னு 1008 கட்டுக்கதைகளும் நிறைய தியரிஸும் அங்கே சுற்றி வந்துட்டே இருக்கு. நிஜத்தில் அங்கே ஏன் இவ்வளோ கப்பல்களும் விமானங்களும் ஏன் இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு 3 முக்கியமான ரீசன் அவங்க கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா இடத்துலையுமே காம்பஸ் சரியான திசையை தான் காட்டும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் மேக்னெட்டிக் நார்த் அண்ட் ட்ரூ நார்த் ரெண்டு திசையுமே ஒரே நேர்கோட்டில் காட்டுன்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த இடத்துக்குள்ளே போகிற பைலட் எல்லாம் வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் ரோடு தெரியாமல் தவிக்கிறதுக்கும் இங்கே இவங்க திசை தெரியாமல் தவிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் விளைவுகள் ரொம்ப பயங்கரமானது. வானிலை ஆய்வுப்படி இங்கே உருவாகிற புயல் சாதாரண புயல் கிடையாது. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசும். அதை மாற்ற ஒரு விமானமும் கப்பலும் அவ்வளோ வேகத்தில் கடலுக்குள்ளே இழுக்கப்படுது. அதனால் அந்த கப்பலோட பாகங்களோ இல்லை இந்த விமானத்தோட பாகங்களோ எதுவுமே கிடைக்காத மாதிரியே போயிடுது. இப்போ சமீபத்தில் தான் சேட்டலைட் மூலயமா ஒரு சில விஷயங்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே மட்டும்தான் எக்ஸகன் ஷேப்பில் மேகங்கள் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ஏர் பாம் மாதிரி ஆக்ட் பண்ணுது. காற்றை 170 கிலோமீட்டர்ஸ் ஃபோர்ஸில் கடலை நோக்கி அடிக்குது. பெரிய விமானங்கள் கூட இந்த ஏர் ஃபோர்ஸை தாங்காது. பல விமானங்கள் காணாமல் போய் அதோட பாகங்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலைமைக்கு ஆயிடுது. பெர்முடா ட்ரையாங்கலில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்டு ஃப்ளைட் 1945. பெர்முடா ட்ரையாங்கலோட கதைகள்லேயே ரொம்ப முக்கியமான சம்பவமே இதுதான். இதில் காணாமல் போன 5 விமானம் யுஎஸ்எஸ் அமெரிக்காவை சேர்ந்த 5 போர் விமானங்கள். அமெரிக்காவை சேர்ந்த அந்த அவெஞ்சர்ஸ் ரக 5 போர் விமானங்கள் பயிற்சிக்காக அங்கே போயிருக்காங்க. இதில் பெரிய சோகம் என்னன்னா, அந்த 5 விமானங்கள் எங்கே போச்சுன்னு தெரில. அதை கண்டுபிடிக்க போன ஒரு விமானமும் காணாம போச்சு. அங்கே மாட்டின அந்த 5 போர் விமானிகளும் ஒரு சிக்னல் அமைச்சிருக்காங்க. இங்கே எங்களோட காம்பஸ் சுத்தமாக வேலை செய்யலை, நாங்கள் திசை தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படி சிக்னல் அமைச்ச அந்த கொஞ்ச நேரத்திலேயே சிக்னல் கட் ஆகி அந்த 5 விமானிகளும் மாயமாயிட்டாங்க. இன்னும் வரைக்கும் அந்த 5 விமானிகளை பற்றி தகவலும் இல்லை. அவங்க ஓட்டின அவெஞ்சர்ஸ் ரக போர் விமானத்தோட பாகங்களும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அடுத்து நடந்த பெரிய சோகமான சம்பவம் யுஎஸ்எஸ் சைக்ளோப். 1918ஆம் ஆண்டு நடந்த ஒரு மோசமான சம்பவம் தான் இது. அமெரிக்கா கடற்படையோட வரலாற்றிலேயே போர்க்களத்தில் இல்லாமல் ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னா அது இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் மட்டும்தான். 306 பேரோட ட்ராவல் பண்ண அந்த பெரிய கார்கோ ஷிப் திடீர்னு காணாமல் போகுது. உதவி கேட்டு அந்த கப்பல்லேருந்து எந்த ஒரு சிக்னலுமே வரல. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் 100கணக்கான விமானங்களும் கப்பல்களும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அந்த இடத்துல மூழ்கி போயிருக்கு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இது வரைக்குமே அங்கே மூழ்கின கப்பல்களும் சரி விமானங்களும் சரி அதோட பாகங்களும் இது வரைக்கும் கிடைச்சா மாதிரியே இல்லை. ஸோ பர்முடா ட்ரையாங்கிள்ன்றது ஒரு சாபம் கிடையாது, இது பூமியோட ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேறு என்ன மர்மமான